அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி வருடம் முழுவதும் 365 நாட்களும் நீரில் மூழ்கி இருக்கும் ஒரு சிவனின் ஆலயம். ஆம், இந்த கோவில் எப்போதும் நீரிலே மூழ்கி இருக்கும். நாம் சென்று வழிபடுவதாக இருந்தாலும் கூட நாமும் அந்த தண்ணீரில் இறங்கி சென்று தான் வழிபட வேண்டும். வேறு வழி எதுவுமே இல்லை. ஆனால் சிவராத்திரி, மகா சிவராத்திரி அன்றுக்கு மட்டும் தண்ணீர் இல்லாமல் அபிஷேகம் நடக்கும். அன்று மட்டும் தண்ணீர் இல்லாமல் இருக்கும். அப்படி ஒரு அதிசயமான கோவிலை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். எல்லா கோவில்களும் கொடிமரம் பொதுவாக தேக்கு மரம் அல்லது தங்கம் அல்லது வெள்ளிப்பி ஏதாவது ஒரு இதில் இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் மட்டும் கருங்கல்லால் செய்யப்பட்ட கொடிமரம் இருக்கிறது. இங்கே மிக சக்தி வாய்ந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு பூஜை நடக்கிறது. இது அனைத்து விதமான பிரச்சனைகளை தீர்க்கும் சக்தி உண்டு. இதுதானா என்றால் இல்லை. 1008 வகை கலச பூஜைகளும் இங்கு ஒரு விசேஷமாக செய்யப்படுகிறது. சரி, அப்படி இந்த கோவில் எங்கே இருக்கிறது என்றால் கேரளா மாநிலம் பாலக்காடு அடுத்து மலப்புரம் என்ற இடத்த அரகப்பெரம்பலூர் இந்த இடத்தில் தான் உள்ளது இந்த ஈஸ்வரனின் ஆலயமாகும். இந்த கோவில் கேரளாவில் மிகவும் சக்தி வாய்ந்த கோவிலாக கருதப்படுகிறது. இந்த கோவில் 365 நாட்களும் நீரில் மூழ்கியபடித்தான் இருக்கும். எப்போதும் நீரில் வற்றுவதில்லை. இந்த நீர் எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது, இதுவரை யாருக்கும் தெரியாது. பல அமானுஷ்யங்களும் பல சக்திகளும் இந்த கோவில் இருப்பதால் எப்போதுமே நீரில் மூழ்கி இருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. இந்த கோவிலில் அர்ச்சனைகள், அபிஷேகம் எல்லாம் மிக 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 ரகசியமாகவும் சக்தி படையாக நடக்கப்படுகிறது. இந்த கோவிலை பொறுத்தவரை நீங்கள் சென்று வழிபடுவதாக இருந்தாலும் கூட நீங்களும் இடுப்பளவுக்கு தண்ணீரில் இறங்கித்தான் சென்று தரிசனம் செய்ய வேண்டும். சரி, அப்படி ஒரு சக்தி படைத்த கோவிலாக இருக்கிறது. ஆனால் வருடத்தில் ஒரு நாள் மகா சிவராத்திரி அன்று மட்டும் இந்த நீர் முழுமையாக கோவில் நிர்வாகம் சார்பாக வெளியேற்றப்படுகிறது. அந்த நாளில் மட்டும்தான் நீங்கள் உள்ளே சென்று முழுமையாக சாமி தரிசனம் செய்து உங்களது கோரிக்கையை வைக்க முடியும். மற்ற நாட்கள் எல்லாம் நீரில் நனைந்தபடித்தான் நீங்கள் செல்ல வேண்டும். சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இங்கு 1008 கலச பூஜைகள் நடைபெறும். பக்தர்கள் உங்கள் கையாலே எடுத்து கொண்டு சென்று இந்த கலச பூஜையை கொடுப்பது மிக மிக விசேஷமாக கருதப்படுகிறது. கேரளா மாநிலத்தில் அதுவும் அரகப்பெரம்பலூரில் இது போன்ற சிவன் ஆலயம் இருப்பது என்பது எங்குமே உலகத்திலே நீரில் மூழ்கியபடி சிவன் கோவில் எங்கும் இல்லை. சிவன் மீது நீர் வந்து விடும் அல்லது சிவன் மீது அருகில் கடல் கரை அது போன்று இருக்கும். ஆனால் உலகத்திலே நீரிலே மூழ்கியபடி சிவன் இருக்காருனால் அது இந்த கேரளா மாநிலத்தில் மட்டும்தான். இங்கு உள்ள சிவனை நாகங்கள் 4 திசையிலிருந்தும் நீரில் மூழ்கியிருக்கும் ஈஸ்வர லிங்கத்தை நாகங்கள் பாதுகாப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. இந்த சிலையை யாராவது தொட நினைத்தாலோ அல்லது சிலை மீது கை வைக்க நினைத்தாலோ நாகம் துரத்தும் என்பது ஒரு ஐதீகமாக இருக்கிறது. ஆம், ஏனென்றால் அனைத்து நாகங்களும் சிவனை நோக்கி பாதுகாத்து வருவதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இங்கு மிக சக்தி படைத்த ஒரு வித்தியாசமான பூஜை செய்யப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை, அதாவது முதல் மாதத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமை, 4வது ஞாயிற்றுக்கிழமை என்று சில விசேஷமான பூஜைகள்லாம் செய்யப்படுகிறது. அந்த பூஜையில் கலந்து கொண்டால் சகல பாக்கியங்கள் கிடைக்கும். தோஷங்கள், தடைகள், பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்பது பக்தர்கள் நம்பிக்கையாக இருக்கிறது. கேரளாவிலே, அந்த மாநிலத்திலே மிக சக்தி படைத்த ஆலயமாக இதை கருதுகிறார்கள். எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் கூட இந்த கோவில் நீரால் சூழப்பட்டு நாகத்தால் பாதுகாக்கப்படும் சிவலிங்கம் என்பது உலகத்தில் நாம் கேள்விப்படாத ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் என்னத்தான் ஒரு விஷயம் நீங்கள் சொன்னாலும் கூட இதோட சக்தியை நீங்கள் உணர்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். வாழ்க்கையில் ஒரு முறை சென்று நீங்கள் வணங்கினால், நீரிலேயே மிதக்கும் இந்த கோவில் நீங்கள் ஒருமுறை சென்று வணங்கினால் உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்படும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த கோவிலுக்கு வாழ்க்கையில் சென்றால் கடன், எதிரிகள், மாந்திரிக தொல்லைகள், நாகதோஷம், சர்ப்பதோஷம் என
சகல தோஷங்களும் தடைகளும் நீங்கும் என்பது ஐதீகமாகிறது. எப்பேற்பட்ட பண கஷ்டத்தை நீக்கும் சக்தி இந்த சிவனுக்கு உண்டு. நீரிலே மிதப்பதால் இந்த சிவனை வேண்டிக் கொண்டால் உங்களுக்கு சந்திர திசை, மீனராசி இது போன்ற பெரிய ராசிகள்லாம் நன்றாக வேலை செய்யும் என்று ஒரு ஐதீகம் இருக்கிறது. வாழ்க்கையில் சென்று வழிபடுங்கள், நலமுடன் வாழுங்கள்.